குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். என்ன வீட்டுக்கு வெளியே வேடிக்கை? சும்மா தலையை வாரிட்டு பப்பாயா பழுதான்னு பார்க்க வந்தேன். நல்ல பாம்பு இருக்கான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? நேற்று வந்து நல்ல பாம்பு மகிழ மரம் இருந்தால் நல்ல பாம்பு வருமா. ம், அதை நம்ம ஒன்றும் பண்ணலன்னா அது நம்மள ஒன்றும் பண்ணாது, அது ஓடிடுச்சு. இப்போல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல, இங்கே தான் மூளையில் படுத்திருந்தாரு. ம், ஒரு குட்டி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி வந்தது இல்லை, துணுண்டு ம், சூனும் போது படம் எடுத்து காமிச்சதே, அதுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா கொஞ்சம் இந்த சீப்பு அளவுக்கு இவ்வளோ உருட்டுக்கு வளர்ந்துருக்கு, நல்லா நீட்டாக. அது படம் எடுத்தால் எப்படி இருக்குன்னா அந்த படம் துணுண்டு இப்படி இருக்கும். அவ்வளோ பெரிய பாம்பு வந்தது. பப்பாயா பழுகுதான்னு பார்த்து வந்தால் நல்லா கொஞ்சம் மஞ்சள் வந்துருச்சு, பறிச்சிடலாம் அப்படின்னு. போன வாட்டி இப்போ ஒரு 4 காய் பறித்தோம். இந்த வாட்டி ஒரு மரம் வச்சு ஒரு 10 காய். லாபம் தானே. தண்ணி டெய்லி ஊற்றணும். அதை அப்போ ஊற்றுறாரு. வேலைக்கான கூலி. தோட்டக்கலையெல்லாம் அப்போ நல்லா செடிங்கன்னா ரொம்ப பிடிக்கும்ல அவருக்கு. அதனால் அவர் ஊற்றுற தண்ணியில் தான் எல்லாமே. இங்கே நமக்கு இது செடிக்கு கொஞ்சம் வேலை அவ்வளோ என்னால் வெயிட் தூக்கி வேலை செய்ய முடியல. அதனால் அது வேலை நான் செய்யறதில்ல. இதெல்லாம் அப்பாவோட வேலை. அப்பாவோட கைங்கறி தலை இன்னைக்கு ஒரு 10 பழம் 5 ஏற்கனவே பறித்து வச்சு இப்போ ஒரு 5 பழம் ஒரே தடவையாக படுத்துருக்கு. அதான் பறிக்கலை, கூப்பிடலாமான்னு பார்த்தேன், நீயே வந்துட்டு. இத்தனை பழமாயிடுச்சு, பறிக்கலையா? பறிக்கணும், நீ தான் பறிக்கணும். நம்ம ஹைட்டுக்கெலாம் அதெல்லாம் பறிக்கணும் கனவு கூட காண முடியாது. நானே சேர் போட்டு தான் படிக்கணும், எனக்கே எட்டாது. வெயிட்டு தாங்காமல் மரம் உடச்சிக்கும் போது. ஒரு காய் எப்படியும் ஒரு 1 கிலோ இருப்பானா, இல்லைன்னா 3/4 கிலோ இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் ஒரு 10 நாளாக வீடியோ இல்லை? ஆமாம், நான் உடம்பு சரியில்லை. உனக்கு எனக்கு கல்யாணம் வேலைங்க. கல்யாணம்னா தெரியல உங்களுக்கு எவ்வளோ வேலை. அந்த வேலைங்க ஆரம்பிக்கணும். அது இதுக்கு நடுவில் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குது. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு வேறு திடீர்னு சரியாச்சு. ராகேஷ் முதல்ல ஆச்சு அந்த மாதிரி ஒரு மாதிரி சளி பிடிச்சிட்டு மூக்கு அடிச்சிட்டு பேச முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரு வாரமாக அவனுக்கு ரெஸ்ட்டு. அது ரெஸ்ட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெளியவே இத்தனை பழ மரம் வச்சுருக்கீங்க. அது வெளியே தான் முளைக்குது. பப்பாயா, சீத்தாப்பழி. சீத்தா வந்து வாட்டி ஒரு 10-15 சீத்தா கழிச்சிட்டு. அது பக்கத்தில் சுண்டக்காய் இன்னைக்கு காரக்குழம்பு வச்சேன். இந்த பக்கம் ஒரு சீத்தாப்பழி. சீத்தாப்புளி இல்லை, சீத்தாப்பழம். பேரே நல்லா இருக்கு. கஸ்டர்ட் ஆப்பிள் இங்கிலீஷ்ல தான் சொல்லுவீங்களோ. அப்புறம் இந்த பூ. அந்த பக்கம் ஒரு நெல்லிக்காய், மரநெல்லி, மருதாணி எல்லாமே இந்த டவுனுண்டு இடத்துல நிறைய. வெளியே கொஞ்சம் நல்லா செடிங்க, வீட்டு வாசலில் செடிங்க இருந்தால் கொஞ்சம் பச்சை பச்சைன்னு பார்த்தோம்னா ஒரு மனசு. வெளியவே இவ்வளோ பழங்கள் மரம் காய்கள் வச்சுருக்கீங்க, வீட்டுக்குள்ளே எவ்வளோ வச்சுருக்கீங்க? வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஒரு தென்னை மரம், ஒரு முருங்கை மரம், ஒரு வாழை மரம். காய் மரம் தான், வாழைக்காய். அது ஒன்று காய்க்கும், வெட்டிட்டு இன்னொன்று முளைக்கும். அந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது. சின்ன இடம் அங்கே இருக்கிறது. மாடி தோட்டன்றது வந்து இந்த செடிங்க தான். நிறைய துளசி வளர்த்து வச்சுருக்காரு. நம்ம மேலே நேற்று தான் போனேன். மல்லிச்செடி வச்சுருக்காரு, எலுமிச்சம் செடி ஒன்று வச்சுருக்காரு, வாட்டர் ஆப்பிள் செடி ஒன்று நல்லா முளைச்சிருக்கு. தக்காளி செடி போன தடவை போட்டு ஒரு 3-4 கிலோ தக்காளி காய்ச்சுது. இப்போ தக்காளி செடியெலாம் கொஞ்சம் காய்ஞ்சிச்சாலும் கைட்டிட்டு இல்லை, பிடுங்கிட்டு ஃபுல்லாக மிளகா செடி போட்டிருக்காரு. மிளகா செடி நல்லா வந்திருக்கு. இப்போ தான் லைட்டாக பூ பூக்குது, நீட்டு மிளகா. அது எவ்வளோ காய்க்கும்னு தெரில. ஆனால் நிறைய ஒரு 10 செடிக்கிட்டே இருக்குது மிளகா செடி. இவ்வளோ தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரூட் ஒன்று, பூசணிக்காய் மாதிரி ஒரு ஃப்ரூட் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அந்த ஃப்ரூட் மரம் ஒன்று இருக்குது. எல்லாம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் தரைச்சி விட்டுருக்காரு எல்லாத்தையும். அது நல்லா வளர்ந்து அதுக்கப்புறமா தான் அது காய் கொடுக்கும். மேலே அவ்வளோவா இல்லை, ஒரு 4-5 மல்லிப்பூ பூக்குது, அவ்வளோதான். மேலே செம்பருத்தி பூ ஒரு 4-5 பூக்குது. அது சாமிக்கு வைக்கிறதுக்கு சரியாக போயிடுது, அவ்வளோதான். மாடி தோட்டத்தில் இருக்கிறது கத்திரிக்காய் செடி. அப்புறம் வந்து இன்னும் செடிலாம் வந்து ஆடி பிறந்தா விதைப்பாருன்னு நினைக்கிறேன். விதை வச்சுருக்காரு. ஆடி பிறந்துச்சுன்னா அதெல்லாம் தூவி விட்டுறாரு, மண்ணெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. கொடியை ஏற்றி விட்டுறாரு. போன தடவை பூசணிக்காய் புடலங்காய் மாதிரியே இருக்குமே. பீர்க்கங்காய் ஒரு 10 பீர்க்கங்காய் கிட்ட காய்ச்சிது. அது மாதிரி கொடி காயெல்லாம் வச்சுருக்காரு. ஆடி பிறந்தா தேடி விதைன்னு மாதிரி விதைச்சிருவார். இந்த வாழை மரம் போன தடவை ஒரு கொலை வந்துருச்சு. இப்போ கொலை வர அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு, நல்லா தடியாக. ரெண்டும் ஒன்றா ஒரே சைஸாக இருக்குது. ஒரே தடவை கொலை தள்ளனாலும் தள்ளலாம். இது வந்து இது நாகப்பழம். பொடி நாகம் இல்லை, நாட்டு நாகம் இல்லை. இது பழம் இல்லை, இது அது ஹைப்ரிட். அதனோட விதை தான் முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காய்ச்சா தான் தெரியும். நல்லா மரம் பெருசாக தழிச்சிருக்கு. காய் காய்ச்சதுன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக நாகப்பழமாக தான் இருக்க போது. வெள்ளை கார் வேறு என்ன ஆக போதோ தெரில. அதுக்கப்புறம் தென்னை மரம் இதை வச்சு வளர்ந்து ஒரு தடவை கொலை தள்ளுச்சு. அதிலேருந்து காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இதோ இப்போ போன தடவை ஒரு 10 காய் பிடிச்சோம். இப்போ இந்த காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கீழே வந்தது. மரத்தில் ஏறிலாம் அறுக்கிறது கிடையாது, கீழே விழறது தான் தேங்காய். அந்த மாதிரி விழற தேங்காய் தான் ஒரு 10 தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் இது வரைக்கும் நான் வாங்கவே இல்லை. எத்தனையோ 2-3 வருஷம் ஆயிடுச்சு தேங்காய் வாங்குறதே இல்லை. முருங்கைக்காய் போனது இந்த தடவை முருங்கை நல்லா தான் காய்ச்சிது. வெட்டி விட்டுட்டான். வெட்டி விட்டதால கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இது வந்து சப்போட்டா. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் அந்த சப்போட்டான்னு சொல்லி வாங்கி வச்ச செடி தான். இது நல்லா பெருசாகிடுச்சு. மரம் நிழலில் வந்து இத்தனை மரம் ஒரே இடத்துல இருக்கிறதால
ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது, பெருசாக மாட்டேங்குது. இது வந்து என்ன இதுன்னு தெரில. இது வந்து இந்த மரத்தை இங்கே வைக்கணும்னு வச்சுருக்காரு. இது பழமரம் தான் நினைக்கிறேன். என்ன பழம் தெரியல எனக்கு. என்னவோ இந்த ராம் சீதா மாதிரி தோணுது இலை பார்த்தா. ராம் சீதாவை எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. இது வந்து அண்ணாச்சி பழம் செடி 2 வருஷம் ஆயிடுச்சு வச்சு. அப்படியே குட்டி வச்சு நல்லா பெருசாகிடுச்சு. நம்ம கடையில் வாங்குவோம்ல அண்ணாச்சி, அதனோட மேல் இது நல்லா தலையை பிடிச்சி திருப்பிட்டு தண்ணியில் போட்டு வச்சா தானாக வேர் வரும். அந்த வேர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஒரு தடவை காய்ச்சதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே சைடு காய்க்கும். இன்னும் காய்க்கலை, காய்ச்சதுன்னா பார்த்துக்கலாம். இது வந்து இலங்கை பசலை, ஸ்ரீலங்கா பசலைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை. இது வந்து நம்ம சிறுகீரை கூட அதெல்லாம் போட்டு கடைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு எலுமிச்சை மரம் இருந்தது, அது வந்து நல்லா காய்ச்சிட்டு இருந்தது, காஞ்சி போயிடுச்சு, வெட்டிட்டோம். இது வந்து எலுமிச்சை மரம் தான் வந்திருக்கு கொஞ்சம் நல்லா இதுவாக. ஆனால் அந்த இடம் கொஞ்சம் இருக்கிறதால வெட்டி காய்க்கிற அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் எலுமிச்சை மரம் இருக்குது. இது வந்து மாமரம் வந்து பங்கனப்பள்ளி மரம். இதுவும் நல்லா கொஞ்சம் இந்த ஓடு போட்டதால் கொஞ்சம் வெட்டிட்டோம். இல்லைன்னா மரம் இன்னும் நல்லா பெருசாக வந்திருக்கும். பூ கூட எடுத்துருக்கோம் இந்த வருஷம். இது வெட்டினதால் அது பண்ண முடியல. இதுவும் பங்கனப்பள்ளி தான், இதுவும் பங்கனப்பள்ளி மரம் தான். இதுவும் கொஞ்சம் வந்து இருக்குது. நம்ம சாப்பிட்டு போடுற கொட்டை தான், நட்டுலாம் வைக்கல, சாப்பிட்டு போடுற கொட்டையில் முளைச்சிருக்கு. ரெண்டாவது வந்து இதுவும் ஒரு ஃப்ரூட் மரம் தான். அது எதோ இருக்கு பாருங்க, இது பேர் தெரில எனக்கு, பேர் தெரியுறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இருக்கு பாருங்க காய், இதுதான் இந்த காய். இது வந்து ப்ரௌன் கலரில் குட்டி குட்டி திராட்சை இருக்க மாதிரி இருக்குமே, இப்படி பொடியாக இருக்கும். அது பேர் தெரில எனக்கு, என்னது அது பேர் தெரில. இது கொஞ்சம் காய் வந்து தெரிஞ்சது ஒரு 3 4 இங்கே ஒரு 3 காய்ச்சிருக்கு. இது பேர் தெரில, எனக்கு பேர் தெரியுறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது என்ன ஃப்ரூட்டுன்னு. குட்டி குட்டியாக அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது காகித பூன்னு சொல்கிற செடி. இந்த பக்கம் செவரு ஏறி போயிட்டு நல்லா பூக்கும். இந்த தடவை கொஞ்சம் வெட்டி விட்டு துளுக்கிட்டோன்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுருக்கோம். இங்கே நம்ம கொட்டுதில் இலலாம், அது பெருக்கி கொட்டியே அங்கே தழை உரமாக அதுவே தானாக மாறிட்டு கொஞ்ச நாள் இலையாக தெரியும். அப்புறம் பார்த்தா மக்கி இருக்கும் நல்லா. அந்த மாதிரி பெருக்கி வாரி கொட்டுறதா ஹைட்டாகவும் ஆயிடுச்சு நல்லா. இந்த மாதிரி கீழே இலை இருந்துச்சுன்னா தூக்கி கொட்டாமல் அந்த மாதிரி பாஸ்கெட்டில் கூட போட்டு வச்சிக்கலாம், அது உரமாகவே மாறும். அது ஒன்று. இது வந்து அரைநெல்லிக்காய் மரம், இது வேப்ப மரம் ரெண்டுமே தானாக வந்தது தான், வச்சது கிடையாது, தானாகவே வந்தது. அதே மாதிரி கருவேப்பிலை மரம், அது எப்படி முளைச்சதுன்னே தெரில, விதை எங்கேனாந்து விழுந்துச்சா என்னன்னு தெரில, அது தானாகவே அந்த வேப்ப மரத்துக்கிட்ட ஒட்டி கருவேப்பிலை மரம் வருது. இன்றைக்கி தான் ஒரு 5 6 கருவேப்பிலை இனிக்கி எடுத்துகிட்டு போனேன் ரசமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு. பலா மரத்தில் இது ஆனால் தடவை 10 காய் காய்ச்சுது. சிலதெல்லாம் அப்படியே கருப்பாக அந்த கந்திஷ்டி பட்டா காய் ஆகும், அந்த மாதிரி கருப்பாக ஆயிடுச்சு. இப்போ 2 காய் இருக்குது. ஒன்று அறக்க முடியாத ஹைட்டில் இருக்குது, ஒன்று அறக்கக்கூடிய ஹைட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 3 நாள் போனால் பறிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 பழம் இருக்குது. ஆனால் இந்த தடவை காய்ச்ச பழங்கள்லாம் இவ்வளோ தான், ஒரு 2 கிலோ அப்படி, ஒரு 1.5 கிலோ அப்படி தான் இருந்துச்சு. இங்கே ஒன்று காய்ச்சது பாருங்கள், அதுதான் பெருசு. இந்த தடவை காய்ச்சதுலேயே பெரிய காய். இது ஒரு மாமரம். இந்த மாமரத்தை கூட இது போடுறதால தான் வெட்டணும். இது நல்லா ஹைட்டாக பெருசாக நல்லா இருந்துச்சு. இது போடும்போது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வெட்டு இப்போ துளுகுது. இதுவும் பங்கனப்பள்ளி தான். இவ்வளோ தேங்காய் வச்சுருக்கேன். இது வந்து கொப்பரை, மரத்துலேயே விழுது, கொப்பரையாகி விழுது. நம்ம அறக்க முடியல, மரம் ஏறி அந்த காஞ்சி கீழே கொட்டுறதுல நம்ம ஆட்டி பார்த்தோம்னா தெரியும், தண்ணி இல்லாதது அதெல்லாம் தனியாக பொறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி உடச்சி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காய வச்சு செக்கில் எடுத்து கொடுத்தோம்னா தேங்காய் எண்ணெய் வீட்டில் எப்படியும் ஒரு 2 லிட்டர் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து அடுத்த வாரம் தான் எடுத்துன்னு போயிட்டு செக்கில் தேங்காய் நாடி எடுத்துன்னு வர போகிறேன். அதனால் எல்லாம் எண்ணெய் கொட்டில் பொறுக்கி உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து பச்சை தேங்காய்லாம், இது நம்ம சமையல் யூஸ் பண்ணுற தேங்காய் தான். இந்த தடவை விழுந்தது நல்ல தேங்காய் தான். போன தடவை விழுந்தது ஃபுல்லாகவே கொப்பரை தான். வீட்டை சுற்றி அழகு செடி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா எல்லாம் காய்க்கிற செடியாக வச்சுருக்கீங்க. காய்கறி செடி தான் நம்ம சாப்பிட்டுக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய் தான் இந்த வாட்டி காய்க்கலை, ஏன்னா அது போயிடுச்சு செடிங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், தேங்காய், அப்புறம் வந்து இந்த மாதிரி காய்ங்க நம்ம வீட்டிலேருந்து சமைக்கும் போது ஒரு சந்தோஷமாக வருது. ஒரு மருந்து இல்லாத நம்ம சாப்பிட்றோன்றதுல ஒரு ஆனந்தம் தான். பெரிய லெவல் இல்லை, சின்ன லெவல். இந்த ஒரு வாரமாக வெயில், ஒரு நாள் மழை பெஞ்சுது, கொஞ்சம் குழுக்குழுனா. அந்த மழை பேஞ்சு விட்டதில் அனல் கலப்பிச்சு போகிற, அப்படி கலப்பிச்சு. உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு தெரியல வெயில், எங்கள் ஏரியாவில் வெயில் அப்படியே மயக்கமே வந்துடுது, அந்த அளவுக்கு வெயில் காயுது, ஏன்னே தெரில. ஆனால் மழை அந்த ஒரு நாள் பெய்யாமல் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பேஞ்சு கலவி விட்டுடுது நல்ல வெயில். எப்போ நமக்கு குழுன்னு காற்று வரும் அப்படின்னு இருக்குது. ஆடி பிறந்தா கொஞ்சம் நல்லா காற்று, இந்த மழை கொஞ்சம் லைட்டாக அப்படி வந்து தான் கொஞ்சம் நல்லாயிடும். செடிங்கெல்லாம் வந்து காலையில் எழுந்து என்ன தண்ணி விட்டாலும் சரி, அந்த வறட்சி தெரியுது செடிங்களில். அந்த செடிங்க கலக்கலன்னு ஆகணும்னா இந்த மழை பேஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது தான் செடியை பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்கும். பூக்களும் நிறைய பூக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வறண்ட மாதிரியே தான் இருக்குது. காலைல ஃபுல்லாக எழுந்தவுடனே இவங்க டேடிக்கு அதான் வேலை, தண்ணி ஃபுல்லாக விடுறது, மேலே ஏறுறது இறங்குறது, அந்த மாதிரி எக்ஸசைஸே அவருக்கு அதுதான். செடி தான். பூச்செடிங்கெல்லாம் நிறைய இந்த இங்கேயே பார்த்துருப்பீங்க, இந்த பழைய வீடுங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே செம்பருத்தி மரம், வெள்ளை செம்பருத்தி, பிங்க் செம்பருத்தியில் நிறைய பூக்கும். சாமிக்கெல்லாம் நிறைய வைக்கலாம், அந்தளவுக்கு பூத்துது.
இந்த தடவை அந்த செடிங்கெல்லாம் காஞ்சி போச்சு. மேலேயும் செம்பருத்தி வந்து சின்ன சின்னதாக தான் போகுது, வெயிலால நினைக்கிறேன். இப்போ ஆடி பிறந்து அப்புறம் செடியெலாம் நடலான்னு சொல்லுவாங்க அப்புறம் அப்போ போயிட்டு தான் பூச்செடிங்க கீரை விதைங்கெல்லாம் வாங்கி வந்து போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கா. அவர்கிட்ட சொன்னால் அவர் செஞ்சுருவார்.